இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்திலே நான் சொன்னேன், இன்னைக்கு நிம்மதிக்காக மனிதர்கள் அங்க ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. ஐயோ, என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்தாதா, என் வாழ்க்கையில சமாதானம் கிடைச்சாதா என்று சொல்லி புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடுகிறது உண்டு. பெரிய பெரிய பதவிக்காரங்களை பார்த்தால் நம் சந்தோஷமா இருக்கலாமா, சமாதானமா இருக்கலாமா என்று அவர்கள் பெரிய பெரிய மனிதர்களை தேடி போகிறதும் உண்டு. பிரபலமானவர்களை மனிதர்களை தேடி போகிறதும் உண்டு. சில மனிதர்கள் பணத்தை சம்பாதித்தால் நமக்கு சமாதானம் கிடைக்குமா என்று பணத்தை நோக்கி ஓடுகிறவர்கள் உண்டு. சில நபர்கள் இருக்கிறாங்க, பதவி கிடைத்தால் நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்று பதவி ஆசைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டமும் உண்டு. சில பேர் பாவம் செய்தால் சமாதானம் கிடைக்கும், சிற்றின்பம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும் என்று சிற்றின்பத்தை நேராக ஓடுகிற கூட்டமும் உண்டு, பாவத்துக்கு நேராக ஓடுகிற கூட்டமும் உண்டு. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. அந்த வேதம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று தினத்திலே சொன்னேன், சிறு பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, இளம் வாலிபர்களுக்குள்ள சமாதானம் இல்லை, வாலிபர்களுக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பஸ்தர்களுக்கும் சமாதானம் இல்லை, பெரியவர்களுக்கும் இல்லை சமாதானம் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி 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 அலைந்து அவன் வாழ்க்கையை நிம்மதியை இழந்ததுதான் உண்மை தவிர, அந்த வேதம் சொல்லுகிறது, நான் கொடுக்கிற சமாதானம் உன் ஆயுசு நாட்கள் முழுவதும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா சொல்லுகிற சமாதானம் இன்னைக்கு உங்களை மூட போகிறது. நேற்று தினத்தில் சொன்னோம், வியாதி வந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. வியாதி, வியாதி. இன்னைக்கு 3 காரியம் சொல்லுகிறேன். முதலாவது ஒரு காரியம், ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் வரும்பொழுது சமாதானம் இழந்து விடுகிறான். பாவம் ஒரு மனுஷனை சமாதானத்தை கெடுத்து விடும் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுத்து விடும். சமாதானமாய் நீ வாழ வேண்டுமானால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆதாம் அவர்கள் சொல்லுகிறாங்க, தேவன் ஆண்டவர் மாலை நேரத்தில் ஆதாமை சந்திக்கும்படி வருகிறார். சந்திக்க வரும்பொழுது ஆண்டவராகிய கர்த்தரை பார்க்க பயந்து அவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே அவனுக்குள் ஒரு பயம் வருகிறது, அவனுக்குள் பயம் வருகிறது. ஏன் பயம் வருகிறது தெரியுமா? அதே 3வது அதிகாரம், அதே 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. நீங்க அதற்கு முன்பான வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படி சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமை பார்த்து ஏவாளை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறான். இங்க 2 கனிகள் இருக்கிறது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனிகள், இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த 2 கனியையும் நீங்க சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி
ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இங்க 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படி சொன்னா, பிசாசு ஏவாளை வஞ்சித்து அந்த பழம் புசிப்புக்கு இன்பமுமா இருக்கிறது என்று சொல்லி அவளும் சாப்பிட்டாள், தன் கணவருக்கும் கொடுத்தாள். இப்ப கொடுத்த உடனே தான் நிர்வாணியா இருக்கிறான் என்பதை அறிந்த பிறகு தேவனுடைய சத்தத்தை கேட்க அவனால் முடியவில்லை. ஒரே ஒரு காரியம் இதில் இருக்கிறது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதினால அவன் வாழ்க்கையில ஒரு பயம் உண்டாகிறது. அல்லேலூயா. சிறு வயதுல சில நேரம் வீட்டில் என்ன பண்ணிடுவோம், பண்டத்தை எடுத்து திருடி சாப்பிட்டுருவோம். சிறு வயதுல எங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் பாருங்க. எங்க அம்மா எங்கேயாட்டு போயிருப்பாங்க, சர்ச்சுக்கே எங்கேயாட்டு போயிருப்பாங்க, பண்டம் இருக்கிற இடத்தை பார்த்து சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷம். ஆனால் எங்க அம்மா வந்து பார்ப்பாங்க, பண்டம் குறைஞ்சிருக்கு, தின்பண்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கும் பயம் இருக்கு தெரியுமா, ஹார்ட் பீட்லாம் அப்படி படபடன்னு அடிக்கும். இங்கே ஆதாமுக்கும் அப்படிதான் இருந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் இருதயம் பயப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் பயந்து ஒளிந்து கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, பாவத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னால் சமாதானமாய் வாழ முடியாது. ஆட்டோமேட்டிக்கா பயம் உன் வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறான், மகனே மகளே, பாவம் ஒரு மனுஷனை அழித்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஏன் உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை தெரியுமா? ஏன் உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக தான் உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, உன் வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போனது காரணம் என்ன? உன் பாவம். உங்கள் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறான். துன்மார்க்கமாய் வாழுகிறவனுக்கு சமாதானம் இல்லை. நீ துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில தெய்வீக சமாதானம் இல்லை. ஒரு எங்க கிராமத்தில் நான் இருக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொன்னார். ஒரு பெரிய அரசியல்வாதி, நல்ல பணம் இருக்கிறது, நல்ல சொத்து இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு காரியம், என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று அவர் மனம் உடைஞ்சி அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னார். இந்த ஆலயத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தால் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அதனால நான் வந்து இந்த ஆலயத்தில் ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன் என்று சொன்னார். ஏன் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? அவர் பண வசதி இருந்ததுனால அநேக இடத்தை ஏமாற்றி வாங்கி கொண்டது உண்டு. அவருடைய பணம் இருக்கிறது நிமித்தமாக அவர் மனம் என்னென்ன செய்தோம் நினைத்ததோ அதை எல்லாம் அவர் செய்தார். பேசித்தனமா, விபச்சாரமா, எல்லா பாவத்தையும் செய்தார். ஆனா பாவத்தை செய்ய அவருடைய ஆத்மாவில மரணம் உண்டான உடனே அவரால் சமாதானமா இருக்க முடியவில்லை. உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னார், உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க, ஏசப்பா உங்களுக்கு சமாதானம் கொடுப்பான். அவர் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி அவருக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னார். ஆனால் அவருக்கு அந்த பதவியை விட மனம் இல்லை, அந்த பாவத்தை விட அவருக்கு மனம் இல்லை.